சிறகடி காசுல இன்னைக்கு பரபரப்பாக என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். முத்து வந்து காசு கேட்பாரு. ஆனால் அதுக்கு வந்து உடனே விஜயா சொல்லுவாங்க, வீட்டை விற்றுலாம் அவங்க எல்லாம் பணம் தர மாட்டோம். நீ 3 மணி வீட்டை விற்று கொடுத்தா நீ எங்களை நடுவில் தான் நிற்க வைப்ப. இந்த வீடு தான் எங்களுக்கு ஒன்று இருக்குது. பணம்லாம் தர முடியாது. வீட்டை விற்றுலாம். நான் ஒன்றும் சொல்கிறத முழுசாக கேளுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. இப்போ நீங்கள் எல்லாம் பேச முடிச்சிட்டீங்களா? மனோஜ், இப்போ நீ அம்மாவுக்கு ஜாலரா தட்டி முடிச்சிட்டல, இப்போ நான் பேசலாமா? நான் என்ன பேச வரேன்னு நீங்கள் கேட்கவே மாட்டேன்றீங்க. அதுக்குள்ளே நீங்களாம் உங்களோட ஒப்பீனியனை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மீனாவும் சொல்லுவாங்க, அத்தை இவர் எதுக்காக என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவர் வீட்டை மட்டும் விற்க சொல்லி என்றைக்குமே கேட்க மாட்டார். நாங்கள் ஒன்றும் இந்த வீட்டுக்கெலாம் ஆசைப்பட மாட்டோம். அப்போ தான் ஸ்ருதியும் சொல்லுவாங்க, ஆண்டி நான் உங்கள்கிட்ட அப்போவே சொன்னாலே நீங்கள் சரியான ஒரு அவசரம் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்களா அது உண்மையாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் முத்து சொல்லுவார், நான் எதுக்காக உங்கள்கிட்ட உங்கள் சம்மதம் வேணும்னு சொன்னேன்னா, பாட்டிக்கிட்ட நான் காசு கேட்க போகிறேன். அதனால் நீங்கள் உங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னா நானும் பாட்டிக்கிட்ட காசு கேட்பேன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அண்ணாமலை சொல்லுவார், பாட்டி என்கிட்ட என்ன பர்மிஷன் கேட்கல, உனக்கு வேணும்னா நீ பாட்டிகிட்ட கேட்டுக்கோ. என்னை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி தான் அவங்க உன்னையும் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. அப்போ தான் முத்து வந்து மீனா கிட்ட சொல்லுவார், நான் பாட்டிக்கிட்ட காசு கேட்க போகிறேன், கால் பண்ணலான்னு இருக்கான்னு சொல்லுவார். வேணாம் ஃபோன்லாம் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்பாரு. இல்லை, நம்ம பாட்டிக்கிட்டலாம் காசு கேட்க வேணாம், அவங்களே பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தனியாக இருக்காங்க, அந்த காசு வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும், நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்லுவாங்க.